உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். ஆரிய திருட்டு தொடரில் தமிழ் கடவுள் திருட்டை தொடர்ந்து தமிழ் புலவர்களும் தமிழ் இலக்கியங்களும் எப்படி திருடப்படுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். கடந்த பதிவில் திருவள்ளுவர் பிராமணர் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவர் பிராமணர் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக பிராமணர்கள் கட்டிவிட்ட கட்டுக்கதைகளை பற்றியும் விரிவாக பார்த்தோம். இந்த பதிவில் திருக்குறளை இந்து நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரியுது, அது உண்மையா இல்லையா அப்படின்னு விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவுக்காக தகவல்களை திரட்டும் போது நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம இலக்கியங்கள் எப்படியெல்லாம் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு படிக்க நேர்ந்தது. அதை படித்த பிறகு ஒருவித கோபம், ஆற்றாமை, இயலாமை, இப்படி பல உணர்ச்சிகள் சேர்ந்து என் ரத்தமே கொதிச்சது. கண்டிப்பாக தமிழர்களாகிய ஒவ்வொருவருமே நம்ம இலக்கியங்கள் எப்படியெல்லாம் திருடப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற இலக்கியங்களையாவது பாதுகாக்க முன் வரணும். அதுக்காக தான் இந்த பதிவு. கொஞ்சம் நீண்ட பதிவாக இருந்தாலும் தயவு செஞ்சு முழுமையாக அந்த பதிவை பாருங்கள். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதின ஒரு மகத்தான நூல், உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுது. அதற்கு காரணம் எந்த மதத்தையும் சாராம உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவாக எழுதப்பட்டதுனால தான். திருக்குறளோட உண்மையான பெயரே முப்பால் அப்படிங்கிறதான். அதற்கு காரணம் அறம், பொருள், இன்பம், இப்படி 3 பால்களை பற்றிய பாடல்கள் இருக்கிறதால தான். பின்னாட்களில் அந்த பாடல்களுக்கு உரை எழுதும் போது தான் அது குறள் அப்படிங்கிற ஈரடி வெண்பாவை பின்பற்றி எழுதப்பட்டதால அதுக்கு குறள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அது திருக்குறள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்படி எந்த மதத்தையும் சாராமல் இருக்கிறதால பல உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதோட ரஷ்யாவில் இருக்கிற கிரெம்லின் மாளிகையின் பாதுகாப்பு பெட்டகத்தில் உலகின் முன்னணி நூட்களில் ஒன்றா வச்சு பாதுகாக்கவும் படுது. திருக்குறளில் உள்ள இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வர்ற கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரஷ்ய பேரறிஞரான லியோ டால்ஸ்டாய் சொல்லியிருக்காரு. டால்ஸ்டாய் இப்படி சொன்னதுக்கு பிறகுதான் காந்தியே திருக்குறளோட ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்தார். அதை படித்த பிறகு திருக்குறளை படிக்கிறதுக்குன்னே நான் அடுத்த ஜென்மத்தில் தமிழனா பிறக்கணும் அப்படின்னு சொன்னார். திருக்குறளை முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் திருவள்ளுவர் உலகம் அனைத்திற்கும் உரிய கவிஞர் அப்படின்னு பாராட்டி சொல்லியிருக்காரு. பாரதியாரோ வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு திருவள்ளுவரை போற்றி பாடியிருக்காரு. பாரதிதாசனோ ஒரு படி மேலே போய் வள்ளுவன் பிறந்ததால தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த உலகமே புகழ் பெற்றது அப்படின்னு தன்னோட பாடலில் பாடியிருக்காரு. ஔவையாரோ அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்காரு. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படிங்கிறவர் திருக்குறளில் இருக்கிற சீரிய கருத்துக்கள் உலகத்தில் வேறு எந்த நூல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி உலக அறிஞர்களாலும் தமிழ் அறிஞர்களாலும் போற்றப்படும் ஒப்பற்ற இலக்கியத்துக்கு ஆரிய சாயம் பூச முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பிராமணர்கள். அதுவும் திருக்குறளை மனு தர்மத்தோட ஒப்பிட்டு திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த கொடுமையை பற்றி பின்னாடி விரிவாக பார்க்கலாம். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் இருக்கும். திருக்குறளோட மூல நூல் நமக்கு கிடைக்கல. திருக்குறளோட முதலாவது உரையே 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதை எழுதினவர் மணக்குடவர் அப்படிங்கிற சமண துறவி. அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு கழிச்சு தான் அதோட முதலாவது உரையே எழுதப்பட்டது. அது வரைக்கும் பல்வேறு நபர்களால் பிரதி எடுக்கப்பட்டுட்டே வந்திருக்கு. மணக்குடவர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாடலின் மூலம் அறியலாம். ஆனால் இதில் பரிமேலழகர் உரை தான் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டில் வ.உ. சிதம்பரனார், திரு வி. கல்யாண சுந்தரனார், மு. வரதராசனார், புலவர் குழந்தை போன்றவங்களும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. பொதுவாக உரை அப்படிங்கிறது ஒரு பழமையான நூலை எளிதில் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்படுற ஒரு விளக்கம் தான். திருக்குறளுக்கு மட்டும் ஏன் இத்தனை உரைகள் எழுதப்பட்டிருக்கு? ஏன்னா திருக்குறளில் வர வரிகள் எதையுமே சார்ந்து இருக்காது. படிக்கிறவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து அதோட அர்த்தமும் மாறுபடும். உதாரணமாக திருக்குறளில் வர உலகியேற்றியான் அப்படிங்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கலாம். அதை படிக்கிறவர் ஒரு வைதிக மதத்தை சேர்ந்தவராக இருந்தாருன்னா அவர் அதை பிரம்மான்னு சொல்லுவார். அதுவே அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தாருன்னா அதை இயேசு அப்படின்னு சொல்லுவார். அதுவே ஒரு இஸ்லாமியர் படித்தா அதை அல்லான்னு சொல்லுவார். ஒரு சமண துறவி அதை படித்தாருன்னா அது மகாவீரரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லுவார். அதே போல தான் ஒரு புத்த துறவி அதை படித்தாருன்னா உலகியேற்றியான் அப்படிங்கிற வார்த்தை புத்தர் தான் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட திருக்குறளுக்கு பல சமயத்தை சார்ந்தவங்க உரை எழுதி அதை தங்கள் சமயத்தை சார்ந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக தங்கள் சமய கருத்துக்களையும் உட்புகுத்தி திருக்குறளோட உண்மையான அர்த்தத்தையே மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவங்க பரிமேலழகர் எழுதின உரையை தான் படிப்போம். அதுக்கு காரணம் மணக்குடவர் உரையை விட இது கொஞ்சம் எளிய நடையில இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் பரிமேலழகர் தன்னோட உரையில் மனு தர்மத்தின் சாரத்தை உட்புகுத்த ஆரம்பிச்சாரு. வர்ணாசிரம கருத்துக்களை தான் திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு அப்படின்னு அவரோட உரையிலையும் எழுதியிருக்காரு. அதுபோக திருவள்ளுவர் குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் வைதிக கடவுள்கள் தான் குறிக்கும் அப்படின்னு தன்னோட வைதிக மத கருத்துக்களை திருக்குறளில் புகுத்தி இருக்காரு. ஏன்னா பரிமேலழகர் ஒரு ஸ்மார்த்த பிராமணர். அதாவது உரை எழுதுகிற சாக்கில் திருக்குறளை ஆட்டையை போட பார்த்துருக்காரு. இதனால தான் திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரையில்
எந்த இடத்துல எல்லாம் பரிமேலழகர் உண்மையான கருத்துக்களை திரிச்சு தன்னோட வைதிக மத கருத்துக்களை சேர்த்திருக்காரு அப்படின்னு தெளிவா சுட்டி காட்டியிருக்காரு. பாரதிதாசன் ஒரு படி மேலே போய் பரிமேலழகர் திருக்குறளுக்கு எழுதினது உரை என்று, அது அவர் திருக்குறளுக்கு இட்ட திரை அப்படின்னு ரொம்பவே காட்டமாக சொல்லியிருக்காரு. இப்படி பரிமேலழகரோட உரையை படித்த வ.உ. சிதம்பரனார் அதில் இருக்க முரண்பாடான கருத்துக்களை பார்த்து திருக்குறளுக்கு வேறு உரை இருக்கா அப்படின்னு தேடி இருக்காரு. அப்பதான் அவருக்கு மணக்குடவரோட உரை கிடைச்சது. அப்படி படிக்கும்போது பரிமேலழகர் உரைக்கும் முதலாக திருக்குறளுக்கு எழுதப்பட்ட மணக்குடவரோட உரைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதை கண்டுபிடிச்சாரு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள். மணக்குடவர் சமண சமயத்தை சார்ந்தவர், அதனால அவரோட சமய கருத்துக்களையும் திருக்குறளில் சேர்த்திருக்காரு. ஆனாலும் மணக்குடவரோட உரை பரிமேலழகர் உரையை விட பொதுவானதாக இருக்கு அப்படின்னு உணர்ந்த வ.உ.சி. அதை பதிப்பிக்க விரும்பினார். அதன் பிறகு ஏன் நாமளே ஒரு உரை எழுதக்கூடாது அப்படின்னு நினைச்சு 1935 திருக்குறளுக்கு ஒரு உரையை எழுதினாரு வ.உ. சிதம்பரனார். இப்படி திருக்குறளை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது வ.உ. சிதம்பரனார் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அதுதான் திருக்குறளில் இருக்கிற இடைச்செருகல். திருக்குறளில் இருக்கிற முதல் 3 அதிகாரங்களான கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இது மூன்றுமே நிச்சயமா இடைச்செருகல் தான், அதாவது பிற்காலங்களில் சேர்க்கப்பட்டதான் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாரு வ.உ.சி. கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் எல்லா தமிழ் அறிஞர்களும் முன் வச்சாங்க. அதற்கு காரணம் சங்க இலக்கியங்களில் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது பிற்காலங்களில் இடைச்செருகலாக சேர்க்கப்பட்டது தான். இது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் வர்ற மற்ற குறள்களோடு கடவுள் வாழ்த்து பாடல்களும் நீத்தார் பெருமை பாடல்களும் வேறுபடுது அப்படின்னும், திருக்குறளில் உள்ள மெய்யுணர்தல் மற்றும் துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள பாடல்களை கடவுள் வாழ்த்து மற்றும் நீத்தார் பெருமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது இரண்டுமே நேரெதிர் கருத்துக்களை கொண்டதாக இருக்குது அப்படின்னும், எனவே இதை எழுதினது நிச்சயமாக ஒரே ஆளாக இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கும் வராரு வ.உ. சிதம்பரனார். அதே போல இந்த குறள்களோட சொற்செறிவு மற்றும் பொருட்செறிவு மற்ற குறள்களோடு ஒத்துப்போகலை அப்படின்னு சொல்றாரு வ.உ.சி. உதாரணமா ஒரு குறள்ல தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடவுள் வாழ்த்து பாடல்ல வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில அப்படின்னு சொல்றாரு. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தா எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்படி பல குறள்களில் முரண்பாடு இருக்கு. இம்மாதிரியான குறள்கள் எல்லாமே பிரதி எடுக்கும் போது பின்னாட்களில் இடைச்செருகலாக சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் பல தமிழ் அறிஞர்களின் கருத்து. இதனால தயவு செஞ்சு திருக்குறளை படிக்கும்போது பரிமேலழகர் உரையை வாங்கி படிக்காம மு. வரதராசனார், வ.உ.சி., திருவிக போன்ற தமிழர்களின் உரையை வாங்கி படிங்க. சமீப காலமா திருக்குறள் இந்து நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரியுது. திருவள்ளுவர் இந்து கடவுள்களை பத்தி சொல்லியிருக்காரு, மறுபிரிவை பத்தி சொல்லியிருக்காரு, வர்ணாசிரம கொள்கைகளை பத்தி சொல்லியிருக்காரு, அதனால திருவள்ளுவர் ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு காவி உடைய மாட்டி விட்டாங்க. அப்புறம் தமிழக மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே அதே திருவள்ளுவர் முகத்துல சாணி அடிச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருக்குறள் வர்ணாசிரம கொள்கையின்படி எழுதப்பட்ட ஒரு இந்து நூல் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்ற உதாரணங்களை பார்க்கலாம். கடவுள் வாழ்த்து அதிகாரத்தின் 1வது பாடல்ல வர்ற ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தை இந்து மத கடவுளை தான் குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திருக்குறள் தவிர மற்ற சங்க இலக்கியங்கள்ல ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தையே வரல. அதன் பிறகும் எந்த முழுமுதற் கடவுளும் ஆதி பகவன் அப்படின்னு குறிப்பிடப்படலை. ஆனா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில பகவன் அப்படிங்கிற வார்த்தை சமண மதத்தின் அருகனையும் புத்தரையும் குறிக்கும் அப்படின்னு வருது. எப்படி பார்த்தாலும் ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தை இந்து மத கடவுள்களை குறிக்கல. அதே போல வைதிக கடவுள் யாருமே ஆதி பகவன் அப்படின்னு அழைக்கப்படுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற 9 குறள்களையும் வர்ற வாளறிவன், மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமை இலான், இறைவன், பொறிவாயில் ஐந்தவித்தான், தனக்கு உவமை இல்லாதான், அறவாழி அந்தணன், என் குணத்தான், இந்த வார்த்தைகள் இந்து கடவுள்களை தான் குறிப்பிடுது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த சொற்களை எந்த மதத்தை சேர்ந்தவங்க படித்தாலும் அந்த மத கடவுள்களை குறிப்பிடுறது மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் சமண, பௌத்த, வைதிக, கிறிஸ்துவ மதத்தினர் இது தங்களோட நூல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படியே திருவள்ளுவர் மறுபிறவி, ஏழ்பிறப்பு, விதி போன்றவர்களை பற்றி பேசினாலும் அது எல்லாமே அதில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை களையறதுக்காக தான் இருக்கும். உதாரணமாக 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புனார் கோமான், இந்திரனே சாலும் கரி அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் திருவள்ளுவர் கொல்லாமையை பற்றி பேசுகிறப்போ கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு எழுதியிருக்காரு. உடனே பார்த்தீங்களா புலால் மறுப்பை பற்றி பேசுகிறாரு. இதனால் திருவள்ளுவர் ஒரு இந்து அப்படின்னு கதறாங்க. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது திருவள்ளுவர் காலத்தில் பிராமணர்கள் தான் யாகம் அப்படிங்கிற பேரில் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம். உண்மையிலே அந்த காலகட்டத்தில் கொல்லாமை தத்துவத்தை பின்பற்றினது புத்த மதமும் சமண மதமும் தான்.
அதே போல திருக்குறள்ல வர்ற அந்தணன் அப்படிங்கிற வார்த்தை பிராமணர்களை குறிப்பிடுவது கிடையாது, அது தமிழர்களை குறிக்கும் சொல். ஆனா பிராமணர்கள் திருக்குறள்ல வர்ற அந்தணன், அரசன், வணிகன், வேளாளன் அப்படிங்கிற வார்த்தைகளை பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு மனு தர்மத்தில் வர்றதோட ஒப்பிட்டு திருக்குறளும் வர்ணாசிரம கொள்கைகளை பின்பற்றுது அப்படின்னு கதை விட்டுருக்காங்க. ஆனா திருவள்ளுவர் தன்னோட குறள்ல பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்காம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் சத்திரியர் மட்டும்தான் மன்னராக முடியும் அப்படிங்கிற முறை கிடையாது. உதாரணமா ஒரு மன்னருக்கு வாரிசு இல்லை அப்படின்னா ஊர்ல இருக்க எல்லாரையுமே வரிசையா நிக்க வச்சு ஒரு யானை கையில மாலையை கொடுத்து அந்த யானை யாரு கழுத்துல மாலையை போடுதோ அவங்க தான் மன்னர் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. உதாரணமா கல்லணையை கட்டின கரிகால் சோழன் கூட இந்த முறையில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. சாதி வேற்றுமை இல்லாம வாழ்ற ஒரு சமூகத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான முறையை பின்பற்ற முடியும். அதே போல உழவு தொழில் செய்கிறவங்களுக்கு திருவள்ளுவர் அளவுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுத்திருக்க முடியாது. ஏன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுன்று பின் செல்வார் அப்படின்னு சொல்லி உழவு தொழில் தான் உலகத்திலே சிறந்த தொழில் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். ஆனால் மனு தர்மத்தில் வைதீகம் செய்கிற பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னும் உழவு தொழில் செய்கிறவங்களை சூத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல ஈன்ற தாயும் பிறரும் துன்புற்று இருக்கும்போது அறத்திற்கு மாறான செயல்களை செஞ்சாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு மனு முதலிய வடமொழி வேதங்கள் சொல்லுது. ஆனா திருவள்ளுவர் ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு சொல்றாரு. சூத்திரர்களும் பஞ்சமர்களும் பெண்களும் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுது மனு தர்மம். ஆனா திருவள்ளுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்னு எல்லோரையுமே படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளுவர் கல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்காரு. ஆனால் மனு தர்மத்தில் மாமிசம் சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, மது அருந்தினாலும் தப்பு இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் சூது அப்படிங்கிறத பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தங்களோட மனைவியான பாஞ்சாலியை வச்சு சூதாடி இருப்பாங்க. அதே போல் சில யாகங்கள்லையும் சூது அப்படிங்கிறது ஒரு பகுதியாக தான் வருது. ஆனால் திருவள்ளுவரோ சூதாடுதல் தவறு அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு குறள்ல மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதற்கு அர்த்தம் உலகம் பழிக்கும் தீய ஒழுக்கங்களை விட்டுவிட்டால் மொட்டையடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோலங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவரோட காலத்தில் வைதீக மதத்தோட சமண மதமும் பௌத்த மதமும் இருந்திருக்கு. இதனால மொட்டையடித்த பௌத்த துறவிகளையும் நிறைய முடி வளர்த்த முனிவரைகளையும் தான் குறிப்பிடுறாரு திருவள்ளுவர். இப்படி திருக்குறளுக்கும் வடமொழி இலக்கியங்களுக்கும் எந்தவித தொடர்புமே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கும் மனு தர்மத்துக்கும் திருக்குறளுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தான் இருக்குது. அதனால தான் திருக்குறளை கொண்டாடும் உலக அறிஞர்கள் யாருமே மனு தர்மத்தை கொண்டாடுறது கிடையாது. ஆனால் நாகசாமி அப்படிங்கிற இன்னொரு பிராமணர் திருக்குறள் அண்ட் அப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் சாஸ்திராஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் திருக்குறள் மனு தர்மத்தின் சாராம்சமே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இவர் யாருன்னா 1966 இருந்து 1988 வரைக்கும் தமிழக தொல்லியல் துறையின் தலைவராக இருந்தவர். இவரோட காலத்தில் தமிழகத்தில் எந்தவித பெரிய தொல்லியல் ஆராய்ச்சியுமே நடக்கலை. எது கிடைச்சாலுமே உடனே அதை கிமு 300க்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிடுவார். இவர் எந்த அளவுக்கு தமிழின விரோதி அப்படின்னா அவரோட த மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற புத்தகத்தில் தமிழ் மொழி தன்னோட ஆற்றலால் செம்மொழி ஆகலை, சமஸ்கிருதத்திலிருந்து கடன் பெற்ற வார்த்தையால் தான் அதுக்கு செம்மொழி அந்தஸ்தே கிடச்சிச்சு அப்படின்னும், தொல்காப்பியம் அப்படிங்கிறது இலக்கண நூல் கிடையாது அப்படின்னும், சிலப்பதிகாரம் ஒரு புனைவு கதை அப்படின்னும், தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பிராமி கல்வெட்டுகளை பார்த்து வடிவமைக்கப்பட்டது அப்படின்னும், அதாவது பிராமியை பார்த்து காப்பியடிக்கப்பட்டது அப்படின்னும், தமிழர்கள் வேத கடவுளை வணங்குபவர்கள் அப்படின்னும், தமிழர்களுக்குன்னு தனியாக வாழ்வு நெறியும் கிடையாது, வேத நெறியே தமிழர்களின் நெறி அப்படின்னும், தமிழர்களோட கலை, இசை, நடனம் இது எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து கடன் பெற்றவை அப்படின்னும், அகநானூறு புறநானூறு பாடல்கள் எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்னும் தமிழர்களுக்கு எதிராக விஷத்தை கக்கியிருக்காரு. இப்படி தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் தமிழக தொல்லியல் துறை தலைவராக இருந்து தமிழர் வரலாற்றை மறைச்சதாலையும் திருக்குறளை மனு தர்மத்தின் சாரம் அப்படின்னு சொன்னதாலையும் 2019 இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சது இந்திய அரசு. இவரை தமிழக தொல்லியல் துறை தலைவராக நியமிச்சதே ஒரு தமிழர் விரோத போக்கு தான். அதாவது பாலுக்கு பூனையை காவல் வச்ச கதை தான். தமிழர்கள் காலங்காலமாக சூழ்ச்சியால் எப்படி வீழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நாகசாமி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இவரால் தான் இன்னைக்கு பல பேர் திருக்குறளை இந்து மத நூல் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்க. எல்லோரும் விழிப்பா இருக்கிற இந்த காலத்துல இப்படி பண்றாங்க அப்படின்னா இணைய வசதி இல்லாத அந்த காலத்தை நினைச்சு பாருங்க. எனவே திருக்குறளை தமிழர்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது. நன்றி, வணக்கம்.